படிச்சவனுக்கு இங்க வேலை கிடையாது, நடிச்சவனுக்கு இங்க அரசாங்கமே கையில இருக்குது. இந்த நடிச்சவனை பார்க்க வந்தவங்களுக்கு இப்ப படிச்சவனுக்கு கிடைக்க வேண்டிய அரசாங்க வேலையை தூக்கி கொடுக்க போறாங்களாமா. 30ல இருந்து 32 வேலையை வந்து என்னமோ இவங்க எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகியா இல்லைன்னா மொழிப்போர் தியாகிகளான்னு தெரியும் வந்துட்டு இனி பெனிஃபிட்ஸ் வரைக்கும் பென்ஷன் வரைக்கும் எல்லாமே கொடுக்க வேண்டியது வரும். 30 வேலைக்கு வந்துட்டு ஒரு 20,000 பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பாங்க. அவன்லாம் முட்டா பைய. உங்களுக்கு ஓட்டு போட்டதுல எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவன் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். குரூப் 1 எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணது வெறும் 26 இடம். போன தடவை 90 இடம் டிஎம்கே அனௌன்ஸ் பண்ணதுக்கு அவ்வளவு திட்டினானுங்க. 26 இடம் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம ஊரை சுத்திட்டு திரிறானுங்க. ஏன் குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருந்தா 50 லட்சம் லஞ்சம். குரூப் 4 இல்ல வேற ஏதாவது எக்ஸாம்ல பாஸ் ஆயிருந்தாலும் மினிமம் குறைஞ்சது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரணும். கரூர்ல இறந்த 41 பேர் குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு தகுதியின் அடிப்படையில், கரெக்டா பாருங்க, தகுதியின் அடிப்படையில் யாராவது ஒருத்தருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎம் விஜயனா அறிவிச்சிருக்காரு. இதுக்கு இவ்வளவு தடைகள் கொடுத்த வீடியோ போடுற நீங்க எல்லாரும் அன்னைக்கு லஞ்சம் கேட்டப்பவே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியும் பாஸ் ஆயும் இன்டர்வியூல பாஸ் ஆயும் உள்ள போக முடியல. ஏன்னா அந்த கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, ஒரு வீடியோ எல்லாரும் சேர்ந்து போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. ஏங்க நான் ஒரு கரெக்டா ரொம்ப தெளிவா அழகா யோசிச்சிருக்காரு. அந்த 41 பேரோட குடும்பத்துக்கும் அந்த மனுஷன் அந்த உயிர் இருந்திருந்தா காலம் பூரா என்ன பண்ணிருப்பாங்க? நல்ல வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை காப்பாத்தி இருப்பாங்க. இப்ப அதைத்தானே அவர் பண்ணிருக்காரு. ஏங்க நீங்க எல்லாம் ஏங்க பொங்குறீங்க? அந்த 41 பேர் உயிர் போனப்போ இப்படிதான் பொங்குறீங்க. ஏன்னா அப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளாஷ் நியூஸ். இப்ப அந்த 41 பேர் குடும்பத்துக்கு நல்லது பண்ணிட்டாரு. ஐயோ அவன் குடும்பம் நல்லா இருக்க போகுதே அப்படிங்கிற வைத்தறிச்சலாங்க எல்லாருக்கும்.